பவித்ரா பாரிஸ் பயணம். பவித்ரா விமானம் தரையிறங்கியதும் பாரிஸ் ஏர்போர்ட்டின் அந்த புதிய உலகத்தை பார்த்து திகைத்து நின்றாள். அவளது மனதில் கலவையான உணர்வுகள். ஒரு பக்கம் புதிய நாட்டின் பரந்த வாய்ப்புகள், மற்றொரு பக்கம் தனது வாழ்வின் புதிய அத்தியாயம் தொடங்கும் உற்சாகம். ஏர்போர்ட்டிலிருந்து ஹோட்டல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட பவித்ரா தெருக்களின் அழகை பார்த்து கண்கள் கலங்கினாள். வண்ணமயமான வீடுகள், கலைத்திறமையான சாலை ஓவியங்கள், தெருக்களில் புன்னகையுடன் நடக்கும் மக்கள், எல்லாமே ஒரு கனவு போல் இருந்தது. ஹோட்டல் வருகை. பவித்ரா தங்கியிருந்த ஹோட்டல் பாரிஸ் நகரின் மையப்பகுதியில் இருந்தது. மிகப்பெரிய, அழகான, பிரகாசமாக விளங்கும் அந்த ஹோட்டலின் லாபி அவளை மெய்மறக்கச் செய்தது. ஒரு ரூம் சர்வீஸ் ஊழியர் அவளின் பையை எடுத்துக்கொண்டு 3ஆம் மாடி அறைக்கு கொண்டு சென்றார். அறைக்கதவை திறந்தபோது பவித்ரா அதிர்ச்சியில் நின்றாள். அந்த அறை அகலம், அழகான அலங்காரங்கள், மென்மையான படுக்கை, கண்ணாடி சுளர்கள், எல்லாமே உயர்ந்த தரத்தை காட்டியது. பாரிஸ் டவர் காட்சி. அவள் மெதுவாக ஜன்னலை திறந்தாள். திடீரென வெளியே இருந்து குளிர்ந்த காற்று முகத்தில் மோதியது. அந்த ஜன்னலின் வழியாக தொலைவில் பாரிஸ் ஈஃபில் டவர் பிரகாசமாக பளிச்சிடும் விளக்குகளுடன் தெரிந்தது. பவித்ரா சற்று உணர்ச்சியுடன் அந்த காட்சியை ரசித்தாள். ரூம் சர்வீஸ் ஊழியர்: மேம்சல், உங்களுக்கு நேரம் இருந்தால் மாலை அருகிலுள்ள உணவக மையத்திற்கு செல்லலாம். பாரிஸ் நகரின் சிறந்த உணவுகள் கிடைக்கும் என்று புன்னகையுடன் கூறினார். பவித்ரா சிரித்து, சரி, பார்ப்போம், நன்றி என்றார். அறைக்குள் பவித்ரா. குளிர்காற்றில் ஒரு வெப்பமான குளியல். பவித்ரா தனது பைகளை திறந்து தேவையான ஆடைகளை எடுத்து வைத்தாள். வெளியில் பரவியிருந்த குளிர்காற்றால் உடம்பு சற்று விரைப்பாக இருந்தது. அவள் மென்மையான வெள்ளை தவலை போர்த்திக் கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். வெப்பமான நீரை திறந்து நீரின் ஓசை காதில் விழுந்தது. அடடா, பாரிஸ் குளிருக்கு இதுதான் சிறந்த மருந்து என்று உள்ளம் மகிழ்ந்தது. சில நிமிடங்கள் அந்த சூடான நீரில் மூழ்கிய போது அவள் மனதுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி வந்தது. தனது வாழ்க்கையின் புதிய துவக்கத்திற்கு இந்த நகரம் சாட்சியாக போகிறது என்ற உணர்வு பவித்ராவுக்கு உற்சாகம் தந்தது. புதிய ஆடை. வேலைக்கு தயாராகும் பவித்ரா. குளியலறையிலிருந்து வந்த பவித்ரா தவலை போர்த்திக் கொண்டு கண்ணாடி முன் தனது முடியை துடைத்தாள். அங்குள்ள ஹீட்டரின் வெப்பம் உடலை மென்மையாக சூடாக்கியது. பின் தனது ஹோட்டல் பணியாளர் யூனிஃபார்மை எடுத்தாள். வெள்ளை நிற துடிப்பான சட்டை, கருப்பு ஸ்கர்ட் பவித்ராவின் அழகையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தியது. சிறிது மேக்கப், கூந்தலை ஒழுங்காக சுருட்டி ஹோட்டலின் பெரிய கண்ணாடி முன் தனது உருவத்தை பார்த்து சிறிது புன்னகைத்தாள். இதுதான் என் புதிய உலகம் என்றாள். ஹோட்டல் வேலைக்கு பவித்ரா. கனவின் துவக்கம். பவித்ரா தனது பெரிய ஹோட்டல் லாபிக்குள் நுழைந்தாள். அங்கே உலகம் முழுவதும் இருந்து வந்திருந்த விருந்தினர்கள், மேலாளர்கள், பணியாளர்கள் அனைவரும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். அவள் தனது மேலாளரை சந்தித்து அடுத்த பணிகளை கேட்டுக்கொண்டாள். இந்த காட்சியின் இறுதியில் பவித்ரா தனது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை உற்சாகத்துடன் தொடங்குகிறாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, சில நாட்களில் அவளது கடந்த காலம் மீண்டும் அவளை தேடி வரப்போகிறது. அறைக்குள் பவித்ரா. குளிர்காற்றில் ஒரு வெப்பமான குளியல். பவித்ரா தனது பைகளை திறந்து தேவையான ஆடைகளை எடுத்து வைத்தாள். வெளியில் பரவியிருந்த குளிர்காற்றால் உடம்பு சற்று விரைப்பாக இருந்தது. அவள் மென்மையான வெள்ளை தவலை போர்த்திக் கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். வெப்பமான நீரை திறந்து நீரின் ஓசை காதில் விழுந்தது. அடடா, பாரிஸ் குளிருக்கு இதுதான் சிறந்த மருந்து என்று உள்ளம் மகிழ்ந்தது. சில நிமிடங்கள் அந்த சூடான நீரில் மூழ்கிய போது அவள் மனதுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி வந்தது. தனது வாழ்க்கையின் புதிய துவக்கத்திற்கு இந்த நகரம் சாட்சியாக போகிறது என்ற உணர்வு பவித்ராவுக்கு உற்சாகம் தந்தது.